இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட சலுகைகளை திருநங்கைகள் நலவாரியம் மூலம் வழங்க கோரி மயிலாடுதுறையை சேர்ந்த திருநங்கைகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். அர்த்தநாரிகள் என்கிறோம், தெய்வ பிறவிகள் என்கிறோம், அரவாணிகள் என்பதை மாற்றி திருநங்கைகள் என திருத்தி அழைக்கிறோம். வார்த்தை மாறியிருக்கிறதே தவிர அவர்கள் வாழ்க்கை மாறியிருக்கிறதா? மயிலாடுதுறையில் வாடகை குடிசைகளில் ஒண்டி குடித்தனம் நடத்தும் இவர்களை கேட்டால் இல்லை என்கிறார்கள். ஒரு பஸ்ஸில் போனாக்கா கிண்டல் கேலி பண்ணுறாங்க, ஒரு பொது இடத்துல போனால் அந்த 9 அப்படி அழிக்கலின்னு கிண்டல் கேலி பண்ணுறாங்க, ஒரு பொது பாத்ரூமுக்கு போனால் அப்படி சொல்கிறாங்க, ஐயோ நீங்களாம் அப்படி தானே இருந்தீங்க, இப்போ நாங்கள் லேடிஸ் போகிறப்ப வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மாறிடணும், இது எங்கள் கஷ்டம் எங்களோட முடிஞ்சிடணும். இவரை போல மயிலாடுதுறை முழுவதும் சுமார் 250 திருநங்கைகள் வசிக்கின்றனர். திருநங்கைகளுக்கென்று நலவாரியம் வந்தது, உறுப்பினர் அட்டை வந்தது, குடும்ப அட்டை வந்தது. ஆனால் தங்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும்படியான உதவிகள் ஏதும் வரவில்லை என்கிறார்கள் இவர்கள். குறிப்பாக படித்த திருநங்கைகளுக்கு கூட வேலை இல்லை. நான் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் பெற்றோராலையும் பொதுமக்களாலையும் சமுதாயத்தில் ரொம்ப ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கேன். நான் படித்த படிப்புக்கான வேலை எனக்கு கிடைக்கல. நாங்கள் போய் வேலை கேட்டால் கூட நீங்களாம் என்ன வேலை செய்ய போகிறீங்க, நீங்கள் தான் நைட்டில் பண்ண கூட உங்களுக்கு நிறைய காசு கிடைக்குமே, எதுக்கு இங்கே வரீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிற அப்படி தான், அது அவங்க தான் அப்படி வேலை கேட்டு போகிறது தான் அப்படி சொல்கிறாங்களே. அப்படி சொல்லிட்டு கடை கேட்க போனாக்க உங்களுக்கு கை கால் தான் நல்லா தானே இருக்குது, நீ எது கடை கேட்க வரீங்க, உங்களோட உடம்பு தான் நல்லா தானே இருக்குது, பொம்பளை மாதிரி தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தமாரி சூழ்நிலையில் நாங்கள் வேலைக்கும் போக முடியல, கடை கேட்கவும் போக முடியல. திருநங்கைகள் தவறான வழிகளில் செல்லக்கூடாது என்றால் தங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க உடனே ஆவணம் செய்ய வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கை. இப்போ கூட போன வாரத்தில் கலெக்டர் போய் பார்த்தோம். கலெக்டர் போய் பார்த்ததுக்கு கலெக்டர் உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு தரமான்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக எங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கணும். எங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கினாங்கன்னா நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், கடையாக பிச்சை எடுக்க மாட்டோம், தப்பான தொழில் செய்ய மாட்டோம். தப்பான தொழில் செய்கிறது யாரால? உங்களால் தான். நீங்கள் கவர்மெண்ட்டில் எங்களுக்கு நிறையா உதவி செஞ்சீங்கன்னா நாங்கள் ஏன் போகிறோம்? கவர்மெண்ட்டில் எல்லாருக்குமே உதவி செய்கிறீங்களா? தாழ்த்தப்பட்டவங்க எல்லாருக்கும் செய்கிறீங்க, நாங்களும் தாழ்த்தப்பட்டவங்க தானே, எங்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டியதானே. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 1000 பிரச்சனை. ஆனால் ஆண்களா பெண்களா என்பதிலேயே பிரச்சனைகளை சந்திக்கும் இவர்கள் மீது உரிய நேரத்தில் கருணை காட்டப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. தந்தி டிவி செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து சேதுராமனுடன் நவநீதன்.